ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி சத்யா ஈஸி குக்கிங்கில் ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேரட் எடுத்து இந்த மாதிரி நம்ம சீவி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை நான் சீவி ரெடியாக வச்சுட்டேன். இப்போ ஆனியன்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுட்டு அந்த பச்சை மிளகாவை நல்லா வதக்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணால் ஓகே. ஃப்ரை ஆனதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த இந்த ஆனியன்ஸில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஆனியன்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போது நல்லா வதங்கினோன்னே நம்ம கேரட் துருவி வச்சா அந்த கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கேரட்டை நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி விடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு மறுபடியும் அந்த கேரட்டை நல்லா வதக்கி விடலாம். கேரட் நல்லா வதங்கி வந்தோடனே அதை நம்ம செப்ரேட்டாக ஒரு பிளேட்ஸில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வதங்கின அந்த கேரட்டை இந்த தட்டில் எடுத்து வச்சு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அதை நல்லா ஆற வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது ஆறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். இப்போது நல்லா ஆறிடுச்சு. அது ஆறினதுக்கப்புறமா இப்போ இது சீஸு. இந்த சீஸை இந்த ஸ்டஃபிங்கோடு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போது அந்த சீஸை இந்த ஸ்டஃபிங்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அந்த ஸ்டஃபிங்கில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி விடணும். இது சூடாக இருக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா அந்த சீஸ் மெல்ட் ஆகிடும். அதனால தான் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஒரு ப்ரெட்டு வச்சுட்டு அதை ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நீங்களும் அதை கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நான் 3 பீஸ் அதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரெட்டை அப்படியே முழுசாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க? இப்போ இந்த ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஸ்டஃபிங்கை நல்லா எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஓகேங்களா? இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இன்னொன்று ரெடி பண்ணி காட்டுறேன். சேம் அதே தான். அது உள்ள அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கணும். அவ்வளோவே க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணால் அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இன்னொன்று சால்ட்டு, தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கணும். பெப்பரு, 3 எக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போது இது செப்ரேட்டாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் இந்த எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் உடச்சி ஊற்றிக்கணும். இந்த 3 எக்ஸுமே இதில் உடச்சி ஊற்றியாச்சு. இந்த எக்ஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நான் ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு
கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு அது ஹீட் ஆனதும் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த எக்கில் இந்த ஸ்டஃபிங்கை ஜஸ்ட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு அதை வந்து நம்ம தவாவில் எடுத்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இதை அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு முந்திரியை வச்சிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒயிட் கலரு எள்ளு, அது மேலே அது போடும்போது ஃப்ளேவர் வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது அடிஷ்னல் தான். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அது செய்யலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அந்த ப்ரெட்டு ஸ்டஃபிங் மட்டும் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். ஓகேங்க. இப்போ இதை நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி விடலாம். சேம் அதே மாதிரி முந்திரியும் ஒயிட் கலர் எள்ளும் நம்ம வந்து அது மேலே வைக்கும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த கேஸோட அந்த தவா சூடுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், அது சைடில் லைட்டாக குக் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த ஸ்டஃபிங்லாம் எப்படி சூப்பராக இருக்கான்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போது இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாக இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதில் கேரட்டு எல்லாமே ரொம்ப சத்துள்ள பொருட்கள் தான் நம்ம வந்து ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். இந்த மாதிரியான ரெசிபிக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங். தேங்க்யூ.